ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. வாய்ப்பே இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படியான ஒரு இதை வந்துட்டு நீங்க அண்ணன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பல பேர் போகலாம், மற்ற கட்சியினர் போகலாம், புதிதாக வந்த கட்சிகள் போகலாம். ஏன் இதை வந்து நான் கேட்கிறேன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து, முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். என்னுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்று தைப்பூச திருவிழாக்கு விடுமுறை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் பாதிப்பு உள்ளான கிராமப்புற மாணவர்களுக்காக 7.5% கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புகழ்ற மாதிரி இருக்கேன். நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் ஒரு அறிக்கை கொடுத்தார், படிச்சு பார்த்தீங்களா? அதில் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து தான் பேசியிருப்பார். ஏன்னா ஒவ்வொருவருடைய பிறந்த நாள் என்று அன்னைக்கு அவங்களை வந்துட்டு வாழ்த்துறாங்க அப்படின்னாக்கா அவர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கிறத சொல்லி தான் வந்துட்டு நம்ம செய்ய முடியும். அப்போது நீங்கள் அப்போ சொல்லலை, நீங்கள் ஸ்டாலின் கூட ஒரு போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்கலையே. ஏன்னா நீங்கள் இதை உறுதியாக தெரியுது அவர் வந்துட்டு திமுகவோட போக மாட்டார். எங்களுக்கு உறுதியாக தெரியுது இது அதிமுக கூட வந்துட்டு நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதில் அண்ணன் மிக தெளிவாக இருக்கிறாரு. 234 தொகுதியிலும் தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுறோங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. 100 தொகுதிக்கு மேலே வேட்பாளர்களை அறிவித்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னும் பல தொகுதிகளுக்கு அறிவிச்சுட்டே வர்றாரு, அப்படியே அறிவிச்சுட்டே வர்றாரு. அப்போ அப்படியான நிலைமையில் நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சந்தேகங்கிறது வரவே தேவை.